திருவள்ளூர் அருகே பாலியல் குற்றம் குறித்து புகார் அளிக்க சென்ற கர்ப்பிணி பெண் உட்பட 3 மீது காவல் நிலையத்தில் கொலைவெறி தாக்குதல் நடந்தது. அண்ணா நகர் சிறுமி விவகாரம், அரக்கோணம் திமுக நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட பெண், அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் FIR லீக் போன்றவைகளை பார்க்கும்போது தமிழக காவல்துறை முற்றாக சீரழிந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த காவல்துறை, தலைமை சரியாக இல்லாததே இதற்கு காரணம். தலைமை சரியாக இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அதிமுக ஆட்சியில் காவல்துறையில் நடந்த பெரும் புரட்சி ஒன்றை உதாரணமாக சொல்லலாம். காவல் நிலையங்களுக்கு செல்லும் பெண்களுக்கு இன்று நடப்பது போன்ற கொடுமைகள் எதுவும் நடக்கக்கூடாது என்றுதான் அதிமுக ஆட்சி காலத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கினார் புரட்சி தலைவி. 1992ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கு பகுதியில் இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது. இந்த காவல் நிலையத்தில் ஒரு காவல் ஆய்வாளர், 3 உதவி ஆய்வாளர்கள், 6 தலைமை காவலர்கள் மற்றும் 24 காவலர்கள் என அனைவரும் பெண்களாகவே நியமிக்கப்பட்டனர். இதன் வெற்றியை தொடர்ந்து படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் துவங்கப்பட்டன. 2003ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் 37 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டன. இன்றும் ஆணாதிக்கம் நிறைந்திருக்கும் நம் சமூகத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருப்பதால் தான் பாதிக்கப்படும் பெண்களுக்கு நீதி கிடைக்கிறது. இன்று தலைமை சரியில்லாததால் காவல் நிலையங்களுக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. இந்நிலை மாறி பெண்கள் துணிச்சலுடன் சமூகத்தை எதிர்கொள்ளும் காலம் வரும். 2026 மீண்டும் அம்மாவின் அரசு வரும்போது இந்த அவலங்களுக்கு எல்லாம் மீண்டும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும்.